Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 5 இறை வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக அவருடைய வல்லமையை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமை வெளிப்படும் என்ற விசுவாசம் வைராக்கியமான விசுவாசமாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஒரு வழி உண்டு. அது ஆண்டவரின் வல்லமையை யோசித்து பார்ப்பது தான். ஏன், இயற்கை படைப்பை பார்த்து சிந்திக்கும்போது ஆண்டவருடைய வல்லமையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, நல்ல முன்மாதிரிகளை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. நல்ல முன்மாதிரிகளுடைய அனுபவத்தை நாம் படித்து தியானிக்கும் பொழுது நம் வாழ்விலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நாம் விசுவாசத்தில் இருக்கலாம். உதாரணத்துக்கு யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. யோபுவுக்கு அருமையாக தெரிந்திருந்தது ஆண்டவருடைய வல்லமை குறித்தும், அவர் நினைத்ததை தடைபடாமல் நிறைவேற்றுவார் என்பதை மிக ஆணித்தனமாக புரிந்து வைத்திருந்தார். ஏன், இத்தனைக்கும் சாத்தானுடைய மிக சோதனைகளிலும் ஆண்டவரை மறுதளிக்காமல், ஆண்டவரை விட்டு கொடுக்காமல், வைராக்கியமாக அந்த நம்பிக்கை மூலியமாக சாத்தானை முறியடித்தார். எனக்கு பிரியமானவர்களே, யோபுவோடைய சரித்திரத்தை, அந்த யோபு புத்தகத்தை முழுமையுமாக நாம் பொறுமையாக வாசித்து தியானித்து ஜெபித்தால் நமக்கும் யோபுவோட சுபாவத்தை, நம்மளும் இந்த சுபாவமாக மாற முடியும். அதை தான் நாம் இந்த தினவசனம் மூலியமாக சிந்திக்கிறோம். ஆண்டவரோட வல்லமை நம் வாழ்க்கையிலே மிக சீக்கிரமாக நிறைவேறும். இதற்கு அடுத்தபடியாக ஆபிரகாமை பற்றி நாம் சிந்திக்கலாம். ஆபிரகாம் சாராலும் கூட அருமையாக ஒரு மகன் பிறப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படியே அருமையான மகன் ஈசாக்கு பிறந்தார். இதை குறித்து நம் ஆதியாகமம் 17 அதிகாரம் 16 இறைவசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போது ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராளுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் அந்த 90 வயது காலத்தில் எப்படி நமக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே என்று அவர்கள் மனதில் நினைத்திருக்கலாம். ஆனால் மிகுதியாக ஆண்டவர் என்ன ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னாரோ, என்ன ஆசீர்வாதங்கள் தருவேன் என்று சொன்னாரோ அதை அப்படியே தந்தார். இப்படிதான் நமக்கும் கூட கொடுக்குற ஆண்டவருடைய வெளிப்பாடுகள், ஆண்டவருடைய வல்லமைகள் ஆசீர்வாதமாக வரும் என்று ஆணித்தனமாக மிக உறுதியாக நம் மனதிலே அதை சிந்திக்க இருக்க வேண்டும். மனதில் சிந்திப்பது மட்டுமல்லாமல் அதற்காக தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே, இந்த வைராக்கியமான நம்பிக்கையிலே நாங்கள் இருப்பதற்கு எந்த இடையூறு வந்தாலும் அதை நீங்கள் அனுமதிக்காமல் பாதுகாத்துரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய நாளில் இந்த தினவசனமானது இனி எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த தினவசனத்தின் ஆண்டவருடைய வெளிப்பாடை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையிலே வர நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வல்லமை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, யோபுக்கு இருந்த நம்பிக்கையை போல
ஆபிரகாம் சாராளுக்கு இருந்த வைராக்கியமான நம்பிக்கையும் விசுவாசத்தை போல நாங்களும் விசுவாசத்தில் முன்னேறி வர தேவ கிருபை செய்யும். எங்கள் நம்பிக்கையை சீர்குலைக்க சாத்தான் எந்த திட்டங்களை ஏறெடுத்தாலும் அதை வாய்க்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். சோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்களுடைய விசுவாசத்தில் ஒன்றும் குறைபடாதபடிக்கு இன்னும் அதிகப்பட தேவ கிருபை செய்ய மாட்டவர். உம்முடைய நித்திய முடிவில்லாத வாழ்வு தர நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறீர் ஆண்டவரே. மீட்புப்படியாக உம்முடைய ஒரே மகனை நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியப்பா. அதற்காக நாங்கள் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சோத்திர கர்த்தாவே எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து நீர் வெற்றி பெற செய்யும். சோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். Now you are watching New Eden TV.